ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரு ஹேர் மாஸ்க் வீடியோ தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு பூவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். அது என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பூ தான் செம்பருத்தி பூ. உங்களுக்கே தெரியும்ல, இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும்ல, நம்ம வீட்டிலே இருக்கும், இல்லை அக்கம் பக்கத்துலனா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த செம்பருத்தி பூவை நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இந்த ஒரு பூவை வச்சுக்கிட்டே நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீனை தாராளமாக நீங்கள் உங்களோட டே டு டேயில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இது நம்ம ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா நிறைய வாட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாமா? ஒத்த செம்பருத்தி பூ இல்லை அடுக்கு சிவப்பு செம்பருத்தி பூ இருந்ததுன்னா நீங்கள் அது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஒரு பவுலில் போட்டு அந்த பூ நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது நான் எடுத்துக்கிட்ட இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசின். நம்ம சம்மர் டைமில் நிறையாவே யூஸ் பண்ணியிருப்போம். அதை இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு 3 பீஸ் இருந்தால் போதும். அது மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அப்படியே ஊற வச்சுடுங்க. இது ரெண்டுமே நீங்கள் 2 நாளும் ஊற வைக்கலாம், இல்லை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவும் நீங்கள் ஊற வைக்கலாம். ஊற வச்சு மறுநாள் எடுத்தோம்னா பாதாம் பிசின் ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி நிறையா வந்திருக்கும். ஸோ அதை அப்படியே சைடில் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நமக்கு தண்ணியோட கலர் ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகணுன்னா நம்மளோட கையில் நல்லா அதை பெசரி விடணும், நல்லா குழப்பி விடணும். ஏன்னா செம்பருத்தியில் ஒரு விதமான ஒரு ஜெல் டைப் இருக்கும், குழக்குழப்பு தன்மை இருக்கும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட ஹேருக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக ஆக்கிறது அந்த குழக்குழப்பு தன்மை தான். ஸோ அது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் கையாலேயே நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நமக்கு நல்ல பெசர என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த கலரோட சேஞ்சஸ் கலர் தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம ரெட் கலர் செம்பருத்தி பூ போட்டோம் பாருங்கள், அந்த தண்ணியோட கலர் இப்போ ரெட் கலரில் வந்திருக்கும். நல்ல குழக்குழப்பு தன்மை அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு பாருங்கள். தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும், நல்ல ஜெல் ஃபார்மில் நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஹைபிஸ்கஸ் ஜெல் இப்போது தயாராகிடுச்சு. இதை இப்படியே நம்ம விட போகிறதில்ல. நம்ம பாதாம் பிசினும் ஊற வச்சோம்ல, இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட நம்ம இப்போ பிழிஞ்சு வச்ச இந்த செம்பருத்தி ஜெல்லையும் அது கூட சேர்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம 2 ஜெல்லு இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஜெல்லு தான். ஸோ இந்த 2 ஜெல்லையும் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்ல ஒரு திக்கன் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு க்ரீமியாக நல்ல திக்காக ஒரு ஜெல் அளவுக்கு ரெண்டுமே நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம இப்போ என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா, ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நான் நிறையா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நமக்கு தேவையான அளவு நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு மீதியை அப்படியே பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 வீக்ஸ் அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஹைபிஸ்கஸ் ஜெல் ரெடி ஆகிடுச்சுல. அடுத்தது நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, அந்த செம்பருத்தி தண்ணியில் சீரம் ரெடி பண்ண போகிறோம். சீரம் ரெடி பண்ண நான் எடுத்துக்கிட்ட அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் இ கேப்சூல். இது நமக்கு மெடிக்கலில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ அதை நம்ம இன்றைக்கி எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வேணுமோ அதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு அதில் 2-3 கேப்சூல் நல்லா சேர்த்துட்டு நல்லா குலுக்கிடுங்க. குலுக்கிட்டு இதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ஹைபிஸ்கஸ் சீரம் ரெடி ஆகிடுச்சு, ஜெல்லும் ரெடி ஆகிடுச்சு. சைட் பை நம்ம செம்பருத்தி பூவை நல்லா பெசரணும் பாருங்கள். அப்போ அந்த பூ திப்பி இருக்கும்ல, அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஹேர் மாஸ்காக யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் செம்பருத்தி ஹேர் மாஸ்க். ஸோ நம்ம அதை நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போது இந்த ஹைபிஸ்கஸ் இந்த திப்பியை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம்.
அரைச்சிட்டு வந்தாச்சு. இது அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வேறு எதுவுமே வந்து செய்ய வேண்டாம். அரைச்சிட்டு வந்த உடனே அப்படியே வந்து ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நம்மளோட ஹைபிஸ்கஸ் ஹேர் மாஸ்க் வந்து ரெடியாக இருக்குது. இதை நம்மளோட ஹேரில் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம செம்பருத்திலேருந்து எடுத்த அந்த தண்ணியை கூட அந்த பூவை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பார்ட்டாக தனித்தனியாக நம்ம வந்து நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதுவும் ஒன் டைம் யூஸ் கிடையாது. ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். என்னோடய பொண்ணோட ஹேர் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ வீக்லி ரொட்டீனுக்காக இந்த ஹேர் மாஸ்க் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் வந்து இருக்கணும். இல்லைனாலும் கொஞ்சம் வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்கேல்ப்லேயும் உங்களோட ஹேர்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாம்புவாகவும் நல்ல கண்டிஷனிங்காகவும் நல்ல சீரமாகவும் நமக்கு கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஒன் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அப்பெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இது எதுக்காக நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த ஒத்த பூ வச்சுட்டு நம்மளோட முடியை எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்குறீங்களா? இந்த ஒத்த பூவில் வந்து நமக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது. ஸோ நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ரோஸ்மேரி, ஜாஸ்மின், அடுத்து முருங்கைப்பூ இருக்குல்ல, அது கூட நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். இந்த செம்பருத்தி பூவில் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட்டில் வந்து நம்ம தேடி அமினோ ஆசிட்ஸ் இருக்கான்னு பார்த்து சாப்பிட்றத விட இந்த ஒத்த செம்பருத்தி பூவை நம்ம அப்ளை பண்ணாவே போதும். நம்மளோட ஹேர் க்ரோத்து நல்லா வளரும். அடுத்தது முக்கியமானது என்னன்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னென்னா க்ரே ஹேர். அதுவும் வந்து சின்ன வயசுலேயே க்ரே ஹேர் வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த செம்பருத்தி பூ ஹேர் மாஸ்க்கை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம். அடுத்தது டேண்ட்ரஃபு, ஸ்கால்பில் இருக்கிற இச்சினஸ் எல்லாமே குறைக்கிறது இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ் தான். ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் கூட நீங்கள் அந்த இலையும் கூட நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணலாம். முக்கியமான இதோட தன்மை இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனிங். அடுத்தது முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேருக்கு தேவையான மாய்ஸ்சரைசிங் கொடுக்கறது இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் தான், செம்பருத்தி பூ தான். நம்மளோட ஹேரை சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுருக்கிறது இந்த செம்பருத்தி பூவு. ஸோ ஃப்ரிஸி ஹேருக்கு டாட்டா பை பை சொல்லிடலாம். இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் ரெகுலராகவே அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஹேருக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும். விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன் சொல்லிட்டு நிறைய சத்து கிடைக்கிறதுனால அடிக்கடி நம்மளோட ஹேர் வந்து உடஞ்சி போகுது, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்னால் வருது இல்லை, அது எல்லாம் தடுக்கிறது இந்த சிம்பிளான ஹேர் மாஸ்க்கு அண்ட் ஹைபிஸ்கஸ் வாட்டரில் தான். இப்போ பார்த்திங்களா, நான் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கால்பில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்படியே வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பன் போட்டுக்கோங்க. பன் போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் முடியுமோ, ½ அன் ஹவர், 1 ஹவர் முடிஞ்சால் கூட நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆயிலி நம்ம வந்து அப்ளை பண்ணி இதை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நம்மளோட ஹேர் இருக்கும். 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. தொடும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு கிளாஸியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹேரு. இதை நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். வீக்லி 2 டைம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். டைம் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும். ஒவ்வொன்றா சீரம், கண்டிஷனிங்னா எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.